இன்றைக்கு திரு நேர் அவர்கள் அவருடைய நகர்ப்புற வளர்ச்சி துறையில் பல்வேறு முறைகேடு நடந்திருக்குது. அதே போல குடிநீர் வழங்கல் துறையில் பணி நியமனம் அதுல பல லட்சம் வாங்கி அதுல முறைகேடு நடந்திருக்குது. இதையெல்லாம் இடி ஆதாரத்தோட கண்டுபிடிக்கப்பட்டு இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற உயர் காவல்துறைக்கு அந்த அறிக்கை அனுப்பி எஃப்ஐஆர் போட்டு சொல்றாங்க. இதுவரைக்கும் 3 முறை அறிக்கை இடி தமிழ்நாடு இருக்கின்ற உயர் காவல்துறைக்கு அனுப்பி அவர்கள் இதுவரை வழக்கு பதிவு செய்யல. இதனால அண்ணா திமுக சார்பா நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம். அந்த வழக்கில் நீதிமன்றம் அந்த இடி தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்பட்ட அந்த அறிக்கையில முறைகேடு நடைபெற்றது தெளிவா தெரியுது. அதனால வழக்கு பதிவு செய்யுங்க தீர்ப்பு கொடுத்தாச்சு. இன்னும் வரைக்கும் வழக்கு பதிவு செய்யல. இந்த ஆட்சி வந்த பிறகு நீதிமன்ற தீர்ப்பை மதிப்பதே கிடையாது. மதிக்கிறாங்களா? நீதிமன்றத்தையே மதிக்காத ஒரே அரசாங்கம்னா திமுக அரசாங்கம். சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு கள்ளக்குறிச்சியில் 68 பேர் கள்ளச்சாராயம் பருகி இறந்துட்டாங்க. நம்ம நீதிமன்றத்தில் தமிழ்நாடு இருக்கிற காவல்துறை விசாரிச்சா நியாயமான தீர்ப்பு கிடைக்காது, பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்காது. ஏன்னா மாநில காவல்துறையே அதுக்கு தக்க விசாரணை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா அவர்கள் தான் இந்த கள்ளச்சாராயம் விற்பதற்கு துணையாக இருந்த காரணத்தாலே அவர்களே விசாரணை அதிகாரியை போட்ட எப்படி விசாரணை சரியா நடக்கும்? அதனால சிபிஐ விசாரணை வேண்டும் என்று உயர் நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்தோம். உயர் நீதிமன்றம் சிபிஐ விசாரணை மேற்கொள்ளலாம் என்று தீர்ப்பளித்தது. அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போற. எதுக்கு போற? எதுக்காக போறீங்க உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செய்ய? உங்களுக்கு தான் மடியில கனமில்ல, வழியில பயம் இல்ல. அப்புறம் எதுக்கு போறீங்க? ஒரு நியாயமான விசாரணை தேவை என்று மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. அந்த நியாயமான விசாரணையை உயர் நீதிமன்றம் இன்றைக்கு சிபிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று தீர்ப்பளிக்கப்பட்ட பிறகு நீங்க எதுக்கு உச்ச நீதிமன்றம் போறீங்க? இன்னைக்கு அண்ணா நகர்ல ஒரு சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை, அதுல சிபிஐ விசாரிக்க வேண்டும் உயர் நீதிமன்ற தீர்ப்பு. அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் போறீங்க. யாரை காப்பாத்த? ஆக சிந்தித்து பாருங்கள். இந்த ஆட்சியில குற்றவாளிகளை காப்பாற்றுவதிலே முன்னுரிமை கொடுத்துக் கொண்டிருக்கிற அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். இப்படிப்பட்ட அரசாங்கம் தொடர வேண்டுமா? நல்லா சத்தமா சொல்லுங்க. எவ்வளவு அநியாயம்! இன்னைக்கு தமிழ்நாடு காவல்துறை திமுகவுடைய கைப்பாவையாக மாறிவிட்டது. நியாயம் கிடைக்காது இந்த ஆட்சியில. இந்த ஆட்சியில் இருக்கின்ற காவல்துறை விசாரிக்கப்பட்டால் நியாயம் கிடைக்காது. அதனாலதான் சிபிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு வழக்குகளை சுட்டிக்காட்டி நீதிமன்றம் சென்று தீர்ப்பை பெற்றால் அதற்கு மேல்முறை செய்கின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம்.